ஹாய், என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் என்னோட கிளாஸ்ல கேட்டாங்க. அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் இந்த வார்த்தையை வந்து நேற்று, நாளை, அதாவது எஸ்டர்டே, டுமாரோ, இது ரெண்டுத்துக்கும் நம்ம இந்த கல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா? அதாவது இப்ப வந்து நாளை திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போது கல் சோம்பார் ஹோகா அப்படின்னு சொல்லலாம், கல் சோம்பார் ஹே அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? இப்ப நேற்று திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னா கல் சோம்வார் தா அப்படின்னு சொல்லணும். அப்ப பாஸ்ட்ல வந்து அந்த தான்ற வார்த்தையை வச்சு அது நேத்து, அது வந்து எஸ்டர்டே அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த ஹே வந்தாலும் ஹோகா வந்தாலும் நம்ம எப்படி, அது ஹோகா வந்தா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இந்த ஹே வந்தா அது எப்படி ஃபியூச்சர்னு சொல்ல முடியும் ஜி? இப்ப வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஸ் சோம்வார் ஹே அப்படிதானே நீங்க சொல்றீங்க. அப்ப நாளைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதும் நீங்க எப்படி வந்து ஹே யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டுமாரோ இஸ் மண்டே அப்படியும் சொல்லுவோம், டுமாரோ வில் பி மண்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான் இப்போ ஹிந்திலேயே நம்ம ஹே ஹோகா இது ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு எம்பசைஸ் த ஃபியூச்சர் யூ கேன் சே கல் சோம்வார் ஹோகா அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஃபியூச்சரை வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா ஹோகான்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா கல் சோம்பார் ஹே, நாளை திங்கட்கிழமை அப்படின்றத கல் சோம்பார் ஹே அப்படின்னு சொன்னாலும் அது சரிதான். இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொன்னா ஆஜ் சோம்வார் ஹே அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஆஜ் சோம்வார் ஹே, இன்னைக்கு திங்கட்கிழமை, டுடே இஸ் மண்டே. கல் சோம்வார் ஹே, நாளை திங்கட்கிழமை. சோம்வார் அப்படின்றது திங்கட்கிழமை அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல கல் அப்படின்றது நாளைய குறிக்கும். Even though her is present tense, but Hindi often uses her for fixed facts about the future, such as days and dates. Okay, இந்த இடத்துல ஹே வந்து ஃபியூச்சரை தான் குறிக்குது. ஏன்னா இந்த கல்ன்ற வார்த்தை வந்ததால கல் சோம்வார் ஹே அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைன்ற ஒரு மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்க்கு. கல் சோம்வார் ஹோகா, இந்த இடத்துல ஹோகா வந்துச்சு. நாளைக்கு திங்கட்கிழமை, டுமாரோ வில் பி மண்டே. இஃப் யூ வாண்ட் டு எம்பசிஸ் த ஃபியூச்சர் யூ கேன் சே ஹோகா, சோம்வார் ஹோகா இப்படி நீங்க சொல்லலாம். கல் சுட்டி ஹே, டுமாரோ இஸ் அ ஹாலிடே, நாளைக்கு விடுமுறை. இந்த இடத்துல நம்ம ஹே தான் யூஸ் பண்ணணும். ஹிந்தில நம்ம இந்த ஹேன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல் பாரிஷ் ஹோகி, நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹோகி அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பாரிஷ் அப்படின்றது ஃபெமினைன், அதனால ஹோகி யூஸ் பண்ணியிருக்கோம். வஹ் கல் ஆயேகா, அவன் நாளை வருவான் அப்படின்னு சொல்லும் போது வஹ் கல் ஆயேகா, அவள் வருவாள் அப்படின்னு சொன்னா இது ஆயேகியா மாறும். ஷாயத் வஹ் கர் பர் ஹோகா, நாளைக்கு அவன் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷாயத் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வஹ் கர் பர் ஹோகா. இந்த கல் யூஸ் பண்ணும்போது நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதுல வர டவுட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட வீடியோஸ்லாம் நான் எப்படி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு, இப்போ ஒரு வீடியோ ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம கத்துக்கணும், ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ணணும்ன்ற மாதிரி தான் என்னோட வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா ஒரு சென்டென்ஸ் சொல்றோம், அதுக்கு மீனிங் சொல்றோம் அப்படின்னா யாருமே எதையுமே வந்து லேர்ன் பண்ணிக்க முடியாது. யாரெல்லாம் ஹிந்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தமிழ் ஈஸி ஹிந்தியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சும்மா வந்து ஒரு சென்டென்ஸை பார்த்தோம், அதை மீனிங் சொன்னோம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. என்னோட வீடியோ மேக்சிமம் நான் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். இனிமேல் கொடுக்க போற வீடியோஸும் நான் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.